முகந்தோறும் ஆனந்தம் பூவாய் பூத்த மனம் அள்ளித்தரும் இயற்கையன்னை பொதுவான பரவசம் ஆற்றல் பொழியும் மனித உடல் உயிரினங்கள் நமது நண்பர்கள். அற்புதமான வாழ்க்கை முறை படைத்து காக்கும் 72,000 மாமா மனிதர்கள். மாமா மனிதர்கள் 72,000 மாமனிதர்கள். 72,000 மாமனிதர்கள். முகந்தோறும் ஆனந்தம் பூவாய் பூத்த மனம் அள்ளித்தரும் இயற்கையன்னை பொதுவான பரவசம் ஆற்றல் பொழியும் மனித உடல் உயிரினங்கள் நமது நண்பர்கள். அற்புதமான வாழ்க்கை முறை படைத்து காக்கும் 72,000 மாமா மனிதர்கள். மாமா மனிதர்கள் 72,000 மாமனிதர்கள். 72,000 மாமனிதர்கள். முத்தமிழே முதல் மொழியே முத்தியிட்டு வணங்குகின்றேன். செந்தமிழே சீர்த்தமிழே செம்பாதம் தொடுகின்றேன். சித்தர்களே சக்திகளே உடல் சிலிர்த்தே உணர்கின்றேன். இன்னுயிரே ஆசான்களே பாதங்கள் தொடுகின்றேன். சான்றோர்களே ஆன்றோர்களே சபையில் எழுந்தே பணிகின்றேன். அன்பர்களே நண்பர்களே உங்கள் கண்கள் பார்க்கின்றேன். அனைவருக்கும் முதல் வணக்கம். இதுவே என் வாழ்வின் தொடக்கம். உயர்ந்த இலக்கோடு உறுதி உள்ளத்தோடு அகன்ற விலையோடு ஆழ்ந்த நினைப்போடு அடி எடுத்து வைத்த எந்த ஆசை உரையை கேட்க வந்தாரே, அருமையாய் உள்ளதென்றால் ஆக போடுங்கள், பிழைகள் இருந்ததென்றால் பிள்ளையாய் பொறுத்திடுங்கள். அருமையாய் உள்ளதென்றால் ஆக போடுங்கள், பிள்ளைகள் இருந்ததென்றால் பிள்ளையாய் பொறுத்திடுங்கள். உங்களுக்கு அப்துல் கலாம் எனும் அழகான கவிதை ஒன்றை அர்ப்பணிக்க இருக்கின்றோம். ஆசி தாருங்கள், ஆற்றல் தாருங்கள். நண்பர்களே, 100 ஆண்டுக்கு ஒரு முறை ஓரிரு மனிதர்களை இந்த பூமி பார்க்கின்றது. ஏதோ ஒரு இடத்திலிருந்து, ஏதோ ஒரு உடம்பிலிருந்து, ஏதோ ஒரு இனத்திலிருந்து, ஏதோ ஒரு குணத்திலிருந்து ஆற்றலோடும் அறிவோடும் அன்போடும் அழகோடும் பூமியின் மக்களை உய்விக்க மனிதர்கள் தோன்றுகிறார்கள். வியக்க வைக்கும் அவர்களின் வாழ்க்கையால் இந்த உலகமே அடுத்த கட்ட நம்பிக்கை பெறுகின்றது. மனிதர்கள் எல்லோரும் மந்திரித்து விட்டது போல் அவர்கள் பின்னே செல்லுகின்றார்கள். நண்பர்களே, யார் மாமனிதர்? வாழ்வின் குறிக்கோளை கண்டுணர்ந்தவர், தனக்காக வாழாமல் பிறருக்கென வாழ்பவர், தீர்வுகளை நோக்கி நடப்பவர், அதன்படி பணிகளை செய்பவர், வாழ்க்கையை விழாவாக மாற்றுபவர், தன்னொழுக்கத்தையும் எதை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் தானே உருவாக்கி செயல்படுத்துபவர், உலகை அறிந்து பிறரை அறிந்து உள்ளுயிர் அறிந்து தெளிவாக சிந்திக்க தெரிந்தவர்,
கையாளுபவர். எடுத்துக்கொண்ட பணியை எப்போதுமே விரும்பி செய்பவர். நொடி நொடியாக இயங்குபவர். உயிரும் உடலும் உன்னத பணிக்கானது என்பதை உணர்ந்து அளவோடும் அர்த்தத்தோடும் உண்பவர். இறுதி மூச்சு வரை மனிதகுல உயர்வுக்காக தன் உடல் பொருள் ஆவியை கொடுப்பவர். இவர்தான் மாமனிதர் என்று கூறுகிறார் நம் முனைவர் பாக்கியராஜ் ஐயா. நண்பர்களே, இந்தியாவின் கடை பாதத்தில் பிறந்து அதே இந்தியாவின் முதல் மகனாய் உயர்ந்து ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் மேதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். பெரும் செல்வந்தராய் இருந்த அப்துல் கலாமின் முன்னோர் வாலிபத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாய் ஏழ்மையின் பிடியில் சிக்கினார். வறுமையான சூழலில் பிறந்த அப்துல் கலாம் பள்ளி பருவத்திலேயே தன் குடும்பத்தின் தேவையை சந்திக்க தன் தந்தைக்கு உதவியாக இருந்தார். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தொழுகையை முடித்து கொண்டு வீடு வீடாக சென்று செய்தித்தாள் விற்றார். மின் விளக்கு இல்லாத அவருடைய வீட்டில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை தான் விளக்குகள் எரியும். அதன் பிறகு அப்துல் கலாம் படிப்பதற்காக அவர் தாய் மற்ற விளக்குகளை அணைத்து மண்ணெண்ணை சேமிப்பார். அப்துல் கலாம் இரவு 11 மணி வரை படிப்பார். தான் பிறந்த ராமேஸ்வரம் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையிலும் ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரையிலும் படித்தார். படிப்பில் ஒரு சராசரி மாணவராகவே இருந்த கலாம் திருச்சியிலும் சென்னையிலும் உயர்கல்வி கற்றார். 1963ஆம் ஆண்டு கேரளாவில் தும்பா ஆராய்ச்சி நிலையத்தில் பொறியாளராக சேர்ந்தார். அது ஒரு சிறிய ஆராய்ச்சி கூடம். எதை ஆராய்ச்சி செய்யும் கூடம்? நம்மை சுமந்து கொண்டிருக்கும் பூமி பந்தை சுமக்கும் அண்ட ஆகாசத்தை ஆராய்ச்சி செய்யும் கூடம். அதிலே விண்கோளை செலுத்தி அதை நம்பசப்படுத்த முடியுமா என்று புத்தியை தீட்டிக் கொண்டிருக்கும் கூடம். அப்போது அங்கிருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட்டுகள் ஒரு தென்னை மர உயரம் கூட இருக்கவில்லை. அவற்றை செலுத்துவதற்கோ அமெரிக்க ராடர்களும் பிரெஞ்சு கேமராக்களும் ரஷ்ய கம்ப்யூட்டர்களும் விலைக்கு வாங்கப்பட்டன. நமது அப்துல் கலாம் தும்பா ராக்கெட் தளத்தில் பணியாற்ற தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே சொந்தமாக சிறிய ராக்கெட்டுகளை தயாரிக்க தொடங்கினார். அந்த நேரங்களில் அப்துல் கலாமும் அவரது குழுவினர்களும் 18 மணி நேரம் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். 1960 இஸ்ரோ ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. தும்பாவிலிருந்து இஸ்ரோவிற்கு மாற்றப்பட்டார் கலாம். விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளை நிறுவும் பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டது. 1980 ஜூலையில் அப்துல் கலாம் உருவாக்கிய ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. ராக்கெட் யுகத்தில் இந்தியா முதல் அடி எடுத்து வைத்தது. அடுத்ததாக ராஜஸ்தான் பாலைவனத்தில் அணுகுண்டு சோதனை நடத்தி எல்லா நாடுகளையும் வியந்து போக செய்தார். அவர் தலைமையில் அக்னி பிருத்திவி என்ற 2 ஏவுகணைகளை தயாரித்த போது உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை திரும்பி பார்த்தது. நண்பர்களே, அமைதியை நேசிக்கும் மனிதர் எப்படி அணுகுண்டை நேசித்தார்? ஏவுகணைகளையும் ராக்கெட்களையும் தயாரித்த அப்துல் கலாம் எப்படி மாமனிதராக முடியும்? நண்பர்களே, இந்தியா ஒரு அடிமை நாடு, ஏழைகள் நிறைந்த நாடு, உடல் உழைப்புக்கு மட்டுமே உகந்த நாடு என்று உலகம் நம்மை உணர்ந்து கொண்டிருந்த வேளையிலே அப்துல் கலாம் தனது அறிவியல் வாழ்வை தொடங்கினார். அப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே கடும் போர் நடந்தது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போர் கப்பல்களை அனுப்பி மிரட்டியது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவிடம் அணுகுண்டுகள் கிடையாது. அமெரிக்காவோ வேறு நாடுகளோ நம் நாட்டின் மீது செலுத்த போகும் வன்முறைகளை கண்காணிக்க செயற்கைக்கோள் கிடையாது. இதே நிலை நீடித்தால் எந்த நாடும் எப்போது வேண்டுமானாலும் நம் மீது போர் தொடுக்கும், மிரட்டி பார்க்கும், சீண்டி பார்க்கும். நம் தாய் திருநாடு தன் மக்களையும் மண்ணையும் இழந்து நிற்க வேண்டிய கொடுமையான நிலைமை அது. இந்த சூழ்நிலையை மாற்றினார் டாக்டர் அப்துல் கலாம்.
எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு அடிமை இல்லை என்று உரத்து கூவினார். ஆயினும் நண்பர்களே, நாட்டை அதிகாரப்படுத்த கையில் எடுத்த அணுகுண்டை அழிவுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது நம் தேசத்தின் வாழ்நாள் கடமையாகும். இந்திய மக்கள் அனைவரின் முகத்திலே புன்னகை பூத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஏக்கம். என் நெஞ்சிலே எரிந்து கொண்டிருக்கும் தீ என்றார். மனங்கள் சும்மா பூத்து விடுமா? சாதி சமய கேடுகள் உடைக்கப்பட்டு செல்வங்கள் பரவலாக்கப்பட்டு உண்மையோடும் நன்மையோடும் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். தைரியமாக செயல்பட வேண்டும். சமரசம் இல்லாத உறுதி வேண்டும். சளைக்காத மனது வேண்டும். பெரிய பெரிய லட்சியங்களை வைத்து நொடி நொடியாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று முழங்கினார். விஞ்ஞானியாக தனது ஆளுமையை வெளிக்காட்டிய அப்துல் கலாம் 2002 இந்தியாவின் குடியரசுத் தலைவரானார். ஜனாதிபதி மாலைக்கும் போனதும் முதல் வேலையாக அங்கிருந்த ஆடம்பர பொருட்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு தனக்கு தேவையான பொருட்களை மட்டும் வைத்துக் கொண்டார். அவர் தனது மாலையில் ஒரு நாள் கூட தனது உறவினர்களை தங்க வைத்ததில்லை. சுற்றுலாவுக்கு வந்த உறவினர்களை அழைத்து போக ஜனாதிபதி மாலையிலிருந்து ஒரு காரை கூட அவர் பயன்படுத்தியதில்லை. தனது பதவிக்காலம் முடிந்ததும் அவர் கொண்டு சென்றது 2 சூட்கேஸ்கள் தான். இவ்வளவு எளிமையான ஜனாதிபதியை உலகம் இதுவரை கண்டிருக்க வாய்ப்பே இல்லை. நாடெங்கும் மரங்கள் நட சொன்ன கலாம் தனது மாளிகையில் அழகான மூலிகை தோட்டம் அமைத்தார். ஜனாதிபதி தான் முப்படைகளுக்கு தலைவர். இந்த முப்படைகளுக்கும் புதிய புதிய முன்னுதாரணங்களை உருவாக்கினார். ஒளியை விட வேகமாக பயணிக்கும் சூப்பர்சானிக் விமானத்தில் பயணம் செய்தார். 18,000 அடி உயரமுள்ள சிராஜின் போர்க்களத்திற்கு சென்றார். நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த முதல் ஜனாதிபதியும் டாக்டர் கலாம் தான் நண்பர்களே. ஜனாதிபதி மாலையில் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் மட்டும்தான். அதனாலே அவரை மக்கள் ஜனாதிபதி என நாடே அழைத்தது. மக்கள் மட்டும் அவரை சந்திக்க போகவில்லை, அவரும் மக்களை சந்திக்க ஊர் ஊராய் போனார். லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்தார். தொழில்நுட்பத்தின் அவசியம், விவசாயத்தின் மேன்மை, கடின உழைப்பின் சுவையை ஏங்கி ஏங்கி பேசினார். மாணவர்கள் மீது அவர் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். மாணவர்களே, நீங்கள் படிப்பில் உயர வேண்டுமானால் 4 முக்கிய வழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். பெரிய பெரிய லட்சியங்களை வகுத்து கொள்ள வேண்டும் என்றார். அவர் கணக்கில் சிறிய லட்சியங்கள் வைத்திருப்பது குற்றமாகும். 2வதாக அறிவை தேடி தேடி அடைய வேண்டும் என்றார். அடுத்து லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். இறுதியாக விடா முயற்சி வேண்டும், தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்றார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கங்களை உலகமே படிக்க வைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்றார். இந்த அற்புத மனிதர் ஒரு தமிழர். அதற்காக அவர் பெருமைப்பட்டார். தான் பேசும் இடங்களில் எல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லி வியப்படைய வைத்தார். பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது, அவற்றை தாண்டி நின்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். All birds find shelter during rain, but eagle avoids rain by flying above the clouds. Problems are common, but attitude makes them difference. மழை பெய்யும் போது எல்லா பறவைகளும் பாதுகாப்பு தேடி ஓடும். ஆனால் கழுகுகளோ மழையை தவிர்த்தபடி மேகத்திற்கு மேலே பறந்தபடி இருக்கும். பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவானவை, அவற்றை அணுகும் விதம்தான் பிரச்சனைகளை எளிமையாக்குகின்றது என்று சொன்ன இந்த மேதை மாணவர்களை திரும்ப திரும்ப கனவு காண சொல்கிறார். அந்த கனவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு என்கிறார். நண்பர்களே, அவர் மாணவர்களைத்தான் நம்பினார். தனது உள்ளத்தில் பற்றி எறியும் இலக்காக இந்தியாவின் ஒவ்வொரு மாணவரையும் கண்டார். அதனால்தான் தனது கடைசி மூச்சு விடும் வரை மாணவர்களை தேடி தேடி ஓடினார். அந்த ஷில்லாங் மலைத்தொடரில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது பிரிந்த அவரது உயிர் இந்தியாவின் ஒவ்வொரு
புரிகிறது. அவர் மறைந்த அன்று 120 கோடி இந்திய மக்களும் உச்சரித்த ஒரே மந்திரம் அப்துல் கலாம். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால்